அவருக்கு ஒரு செயற்கை இதயம் பொருத்தப்பட்டது, அதுவும் உடலுக்கு வெளியே. ஒரு சிறிய பையில் தோளில் தொங்கவிடும் ஒரு இயந்திரம். இந்த இயந்திரம்தான் அவரது உடலுக்கு இரத்தத்தை பம்ப் செய்கிறது. ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. உங்கள் இதயம் உங்கள் உடலுக்குள் இல்லை, ஒரு பையில் உங்கள் தோளில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பையை காது வைத்து கேட்டால் இதய துடிப்பின் சத்தம் கேட்கும். இது ஒரு சினிமா இல்லை, உண்மையான வாழ்க்கை. இனி இந்த பெண்ணின் வாழ்க்கைக்கு வருவோம். பிறந்தபோதே மருத்துவர்கள் சொன்னார்கள், இந்த குழந்தைக்கு வாழும் வாய்ப்பு மிகவும் குறைவு என்று. அவர் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையே ஒரு மெல்லிய பாலத்தின் வழியாகத்தான் பயணித்தார். குழந்தை பருவமும் இளமை பருவமும் அவருக்கு எளிதாக இருக்கவில்லை. ஆனால் இந்த பெண் ஒருபோதும் சரணடையவில்லை. இளம்பருவத்தில் மருத்துவர்கள் அவருக்கு இந்த செயற்கை இதயத்தை பொருத்தினார்கள். அன்று முதல் அந்த பை அவரது உயிரின் தோழனாக மாறியது. ஒரு நாள் முழுவதும் ஒரு பையை சுமப்பது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பை அது இல்லாவிட்டால் உங்கள் உயிர் நின்றுவிடும். இந்த பெண்ணுக்கு அது ஒரு தேர்வு இல்லை, அது அவரது வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த பை அவருடன் இருக்கிறது. ஆனால் இந்த சவால் அவரை தோற்கடிக்கவில்லை. அவர் கனவுகளை கண்டார், வாழ்க்கையை ரசித்தார், காதலில் விழுந்தார், திருமணம் செய்தார், இன்று 2 குழந்தைகளின் தாயாக இருக்கிறார். இங்கே உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தபோது இனி இதை தாண்ட முடியாது என்று எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா? இந்த பெண்ணின் கதையை கேட்கும்போது ஒரு மனிதனின் தைரியமும் தன்னம்பிக்கையும் எதையும் வெல்ல முடியும் என்று தோன்றவில்லையா? இந்த கதை உலகத்திற்கே அரிதானது. பிரிட்டனில் இது போன்ற வேறு ஒரு சம்பவம் பதிவாகவில்லை. ஒரு செயற்கை இதயத்துடன் இவ்வளவு சாதாரணமாகவும் அதே சமயம் அசாதாரணமாகவும் வாழும் இந்த பெண் மருத்துவ உலகத்திற்கு ஒரு அதிசயம். பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கதை செய்தித்தாள்களில் நிரம்பியிருந்தது. உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இந்த பெண்ணின் தைரியத்தை பாராட்டினார்கள். ஆனால் இந்த கதையின் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், வாழ்க்கை உங்களை எவ்வளவு பெரிய சவால்களால் சோதித்தாலும் உங்கள் மனதின் வலிமையும் தைரியமும் இருந்தால் எதுவும் சாத்தியமற்றது இல்லை. இந்த பெண் தனது இதயத்தை ஒரு பையில் சுமக்கிறார், ஆனால் அவரது உண்மையான இதயம், அவரது தன்னம்பிக்கையும் வாழ்க்கையின் மீதான அன்பும் அதுதான் அவரை முன்னோக்கி நகர்த்துகிறது. இப்போது இந்த கதையை பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த பெண்ணின் தைரியம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? கமெண்ட் பாக்ஸில் உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற உத்வேகமளிக்கும் கதைகளை மேலும் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐகானை அழுத்தவும் மறக்காதீர்கள். இந்த வீடியோவை ஷேர் செய்து இந்த அற்புதமான கதையை மேலும் பலருக்கு கொண்டு சேருங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இந்த கதை உலகத்திற்கே அரிதானது. பிரிட்டனில் இது போன்ற வேறு ஒரு சம்பவம் பதிவாகவில்லை. ஒரு செயற்கை இதயத்துடன் இவ்வளவு சாதாரணமாகவும் அதே சமயம் அசாதாரணமாகவும் வாழும் இந்த பெண் மருத்துவ உலகத்திற்கு ஒரு அதிசயம். பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கதை செய்தித்தாள்களில் நிரம்பியிருந்தது. உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இந்த பெண்ணின் தைரியத்தை பாராட்டினார்கள். ஆனால் இந்த கதையின் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், வாழ்க்கை உங்களை எவ்வளவு பெரிய சவால்களால் சோதித்தாலும் உங்கள் மனதின் வலிமையும் தைரியமும் இருந்தால் எதுவும் சாத்தியமற்றது இல்லை. இந்த பெண் தனது இதயத்தை ஒரு பையில் சுமக்கிறார், ஆனால் அவரது உண்மையான இதயம், அவரது தன்னம்பிக்கையும் வாழ்க்கையின் மீதான அன்பும் அதுதான் அவரை முன்னோக்கி நகர்த்துகிறது. இப்போது இந்த கதையை பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த பெண்ணின் தைரியம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? கமெண்ட் பாக்ஸில் உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற உத்வேகமளிக்கும் கதைகளை மேலும் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐகானை அழுத்தவும் மறக்காதீர்கள். இந்த வீடியோவை ஷேர் செய்து இந்த அற்புதமான கதையை மேலும் பலருக்கு கொண்டு சேருங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.